One of the biggest strengths in the மாதிரி ஒரு ஸ்கேல் ஒரு ப்ராஜெக்ட் வந்து is definitely the AD team. So I would like to thank the AD team who night and day அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராஜெக்டை பிரமாதமாக கொண்டு வரதுக்கு. They have only been the bridge. ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு நடுவில் அவங்க தான் பிரிட்ஜாக இருந்திருக்காங்க. So the AD team, thank you so much for making this an amazing experience. Yes, I see you all there smiling. Thank you. Definitely after that also the production team, the art department team, எல்லாமே came together and supported each other to make இந்த ப்ராஜெக்டோட ஸ்கேலு வேற லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. நான் எதிர்பார்த்ததை விட கிட்டத்தட்ட ஒரு 3 மடங்கு மேலே போயிருக்கலாம்னு சொல்லலாம். அண்ட் கேமராமேன் அருள் சார் அவரும் அவ்வளோ ஒர்க் பண்ணி ஒரு ஃப்ரேமையும் அவ்வளோ பிரம்மாண்டமாக காட்டியிருக்காரு. அண்ட் டு மென்ஷன் ஆல்சோ த காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட், உத்ராமேனன் மேம் அண்ட் டீம், துர்கா அண்ட் மிரு மேட் எவ்ரி கேரக்டர் ஸோ பிலீவபிள், அவ்வளோ லைவ்லியா அவ்வளோ ரியலிஸ்டிக்காக காட்டியிருக்காங்க. ப்ளஸ் அதுக்கு ஒரு எலிமெண்ட் ஆஃப் ஸ்டைலும் கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ கைஸ் ஸோ மச். And overall I want to thank Silva Master, inga irukkinga Master. My entire travel in this movie, more than with my director or with Arya brother or all my co-actors, was with Silva Master da. அவர் தான் என் கூடவே ட்ராவல் பண்ணிட்டு என்ன ஃபைட் சீக்வன்ஸ், என்ன ஸ்டன் சீக்வன்ஸ், என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும், என்ன ரிஹர்ஸ் பண்ணணும், என்ன சேஃப்டி பார்க்கணும், அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டே இருந்தாரு. அண்ட் தட் வாஸ் த பிகெஸ்ட் பிளெஸிங் ஃபார் மீ. எனக்கா ஸ்டண்ட் எப்படி வேணாலும் இமேஜின் பண்ணலாம், பட் அந்த ஸ்டண்ட்டை வந்து ஒரு சேஃப்டி மெஷரும் அதை யோசிச்சுட்டு பண்றதுதான் ஒரு ஆர்டிஸ்டுக்கு சேஃப்டி தான் முக்கியம். அண்ட் சில்வா மாஸ்டர் வந்து எல்லா ஆர்டிஸ்டும் அவ்வளோ சேஃப்டியா பார்த்துக்கிட்டாரு. அண்ட் கிரியேட்டிவ்லி ரொம்ப இன்வால்வ்டா இருந்தாரு, விச் வாஸ் வெரி நைஸ். எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம பாடி லாங்குவேஜ்க்கு ஒரு மாதிரி இருந்தாலும் அவர் அந்த ஸ்டைலிஷ் எலிமெண்ட் வந்து மிஸ் பண்ணாம அவ்வளோ பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஸோ சில்வா மாஸ்டர், நீங்க எனக்கு ஒரு பெரிய பேக் போனா இருந்தீங்க படத்துல. தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் ஆல்சோ மை ஃபேவரட். அண்ட் ஆல்சோ கமிங் டு மை co-stars, my lovely co-stars, all of them. Let me start with Anaga, Atulya and Raiza. All three of you are amazingly wonderful. I think அவ்வளோ டெடிகேஷன் போட்டிருக்காங்க. அண்ட் ஈச் ஒன் அவங்க கேரக்டருக்கு ஒரு சின்ன ஸ்பெஷலைஸ்ட் டிஃபரன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, விச் இஸ் வெரி நைஸ். எனக்கு பேட் அனகா ஹூ இஸ் வெரி வல்னரபிள், ஒரே ஒரு சீன் தான் எனக்கு அவங்க கூட இருந்துச்சு. ரொம்ப வல்னரபிளா நடிக்க வேண்டியதாக இருந்துச்சு அவங்க, பட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா அதை கேரி பண்ணியிருந்தாங்க. அத்துல்யா அண்ட் ரைசா வந்து I had different equations with each of them, ஆனா each one of them pulled off their characters so beautifully. And lastல வந்து ஆரியவேல சொன்ன மாதிரி their hard work, அந்த லாஸ்ட் ஆக்ஷன் பிளாக்ஸ்க்குலாம் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஐ saw them rehearsing day and night அந்த மாதிரி போனாங்க. ஸோ hats off to you guys. You guys really fantastic. I don't think many people would put that much effort into a sequence like that. And coming to one of my favorites, Manju Warrier ma'am, you are absolutely beautiful and stunning in this movie. And starting till the very end வந்து உங்க transition and the சின்ன detailing that you gave your character has been phenomenal. And definitely I'm a huge fan of you. First time I've been starstruck actually. அவங்க போய் பபபான் ஆயிட்டேன் அவங்க கிட்ட பேச முடியாம. So thank you for that experience also. Coming to one of my other favorite actors, Sarath Kumar sir. We just finished a movie together and immediately we started this film. And என் கூடவே ஒர்க் பண்ணும்போது எனக்கு என்ன தெரியல, ஒரு ஃபாதர் ஃபிகராகவே இருந்திருக்காரு என் கூட. And he's always been that fun best friend that you can tell anything to. And also very supportive. ஆனா ஒர்க்குன்னு வரும்போது அவர் வந்து சிங்கம் மாதிரி மாறிடுறாரு. பயங்கரமா இருக்கும் அவர் கூட ஒர்க் பண்றதுக்கு. என்ன ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருந்தாலும் அவர் அவ்வளவு தைரியமா இறங்கிடுறாரு. இன்ஃபேக்ட் ஐ திங்க் யூ ஆர் மோர் ஃபிட்டர் than I am, sir. Definitely. So thank you for being someone that I can look up to for sure. And coming to one of my all-time big brothers of this industry, வந்து Arya brother. From day one when I entered this industry, I've always been fascinated with him. I think I have a small man crush on you, and I've always seen Arya as one of the most dedicated, most hardworking, and most stylish looking actors ever. And in the படத்துல அவர் கூட ஒர்க் பண்ற எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது எனக்கு I was really excited. ஆனா போய் அந்த ஃப்ரேம்ல போய் பார்க்கறேன், அவர் இவ்வளவு பிரம்மாண்டமா ஹியூஜா ஒரு ஹல்க் மாதிரி இருந்தாரு ஆக்சுவலா பாக்குறதுல. நான் அவர் பார்த்தோன்னா மிரண்டுட்டேன், ஐயோ இவர் கூட என்ன இவ்வளவு பெருசா இருக்காரு அப்படின்ட்டு. பட் தட் ஹார்ட் ஒர்க் அவர் போட்டதுக்கு, அந்த உடம்பை மெயின்டைன் பண்றதுக்கு, அவர் சொன்ன மாதிரி
கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அந்த ப்ராஜெக்ட் டெடிகேட் பண்ணி ஒர்க் பண்ணியிருந்தோம். ஆனா அந்த மாதிரி ஒரு பாடி மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட். எனக்கு அந்த டயட்டை மெயின்டைன் பண்ணி ஆகணும், சீட் பண்ணவே முடியாது, டெய்லி ஒர்க் அவுட் பண்ணணும். நம்ம எவ்வளவு ஸ்டண்ட் சீக்வன்சஸ் அந்த மாதிரி ஷூட்லாம் போய் டயர்டா இருந்தாலும் போய் ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் அது நான் என் கண்ணால பார்த்தேன். அதுதான் என்னால நம்ப முடியல. இன்ஃபேக்ட் ஒரு இன்சிடென்ட் சொல்லிடுறேன். தூத்துக்குடியில வந்து அந்த அந்த ஃபிளட் சிஸ்டம், அந்த ஃபிளட் வரும்போது நம்ம எல்லாரும் மாட்டிட்டு சரி இன்னைக்கு ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே டோர்ல இருந்து வெளியே எட்டி பாக்குறேன். ஆர்யா பிரதர் வந்து வாக்கிங் போயிட்டு இருக்காரு, அப்படியே அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணிட்டு இருக்காரு, ஜிம் எங்கன்னு கேட்கிறாரு. ஸோ அவர் வந்து அவ்வளோ அந்த லெவலுக்கு டெடிகேஷன்ல இருக்கிறாரு. உண்மையா ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ப்ரோ, யூ ஆர் a role model for me. So thank you so much for showing me what it takes to be a great actor. Coming to Manu Anand, my director, my friend, my guru. Thank you so much. Yes, my life guru, sorry. Advice எல்லாம் இங்க தான் போவேன் நான். So என்னன்னா மனு ஆனந்த் வந்து he's been talking that he wants to work with me for a long time. நம்ம கொரோனா டைம்ல வந்து அசோசியேட் பண்ணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா எப்படி அசோசியேட் பண்ணணும்னு தெரியல. திடீர்னு வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷல் ரோல் இந்த மாதிரி கொண்டு வந்தாரு. அண்ட் உண்மையா எனக்கு இந்த மாதிரி ஒரு ரோல் என்னால புல் ஆஃப் பண்ண முடியுமான்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. பட் எல்லாருமே ட்ரை பண்ணோம்னு சொல்லி சரின்ட்டு ஒரு டவுட்ல ஒத்துக்கிட்டேன். பட் மனு வந்து டே 1ல இருந்து என் மேல ஒரு நம்பிக்கை வச்சு இந்த ரோலுக்கு நீ தான் கரெக்டா செட் ஆகான்ட்டு நான் பண்ணதை விட எனக்குள்ள இருக்கிற ஒரு பொட்டன்ஷியலை பார்த்து தான் அவர் எனக்கு இந்த செலக்ட் பண்ணாரு. ஸோ ஹோப்ஃபுல்லி நான் வந்து இந்த ப்ராஜெக்ட்ல வந்து ஐ ஹவ் ஃபுல்ஃபில்ட் வாட் யூ பிலீவ் தட் ஐ கேன் டூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல்வேஸ் கைடிங் மீ த ரைட் வே. And coming to the hero of this program, Divu sir. Thank you so much for giving us such amazing songs and BGM like Arya sir சொன்ன மாதிரி இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்து the main soul is the music. அந்த பல்ஸ் ஃபீல் பண்ண வைக்கிறது அந்த சாங்ஸ் அந்த சவுண்ட் இன்ஜினியரிங் எல்லாமே அவ்வளோ டீடைலிங்கா இருக்குன்னா இவர் தான் பண்ணுவாரு. And from what I have seen, I am thoroughly and mind blown away. So thank you so much for such a surreal experience to really make நம்ம characters எல்லாம் larger than life. And last of all, I would like to say thank you to Prince Pictures, Lakshman sir, Venkatesan sir. என்னை நம்பி எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் ஆல்வேஸ் ட்ரஸ்டிங் மீ, ட்ரீட்டிங் மீ with a smile and kindness. So thank you so much for being such wonderful producers. I enjoyed myself on the set. I have no complaints whatsoever. This was an amazing experience for me. And thank you again, once again, to the press and media. Thank you for coming here and supporting us. ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். Thank you so much. Bye. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெஸ் அண்ட் மீடியா அவங்க எல்லாத்தையும் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். அண்ட் எங்களோட ப்ரொடியூசர்ஸ் லக்ஷ்மன் சார் அண்ட் வெங்கடேஷன் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் மீ அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் மிஸ்டர் எக்ஸ் எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ ஸோ மச் வெங்கடேஷன் சார். மனு, தேங்க்யூ ஸோ மச். என்னோட கெரியரில் எனக்கு வந்துட்டு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர். ஸோ இது என்னால் பண்ண முடியும்னு என் மேலே நம்பிக்கை வச்சு இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மோர் தென் அ ஃப்ரெண்ட், லைக் மோர் தென் அ டைரக்டர், ஒரு நல்ல ஹியூமன் பீயிங், ஒரு நல்ல ஃப்ரெண்டு வந்து கடவுள் எனக்கு இந்த மிஸ்டர் எக்ஸ் படம் மூலமாக கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆர்யா சார், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நாங்கள் ஷூட் பண்ணும்போது டே அண்ட் நைட்டுன்னு ரொம்ப டஃப்பாக ஷூட் போயிட்டு இருக்கோம். ஈவன் தோ அந்த டைமில் கூட அவர் வந்து ஃபுட்டேஜஸ் எல்லாம் பார்த்துட்டு கால் பண்ணி இங்கே நீங்கள் நல்லா பண்ணியிருந்தீங்க, இங்கே இது பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தார். அண்ட் ஆல்சோ லைக் ஃபுட் அப்படின்னா வந்துட்டு நான் ஆர்யா சார் தான் பார்ப்பேன். ஸோ டயட் ஃபுட்னாலும் ஆர்யா சார் பார்க்கலாம், அண்ட் ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும்னாலும் அவர்கிட்ட தான் போயிட்டு கேட்பேன். ஸோ அந்த மாதிரி அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கௌதம் கார்த்திக், சீரியஸ்லி ஃபர்ஸ்ட் எனக்கு வந்துட்டு கௌதம் கார்த்திக் பார்த்தோன்னே அவங்களோட ரொட்டீன்ஸ், இந்த டிசிப்ளின் அதெல்லாம் கேட்டு வந்து லிட்டரலி ஐ வாஸ் லைக் ஷாக்ட். ரொம்ப வந்து இன்ஸ்பிரேஷனலா இருந்தது. அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஐ ஹேட் லைக் லாட்ஸ் ஆஃப் காம்பினேஷன் சீன்ஸ் வித் ஹிம். ஸோ ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ ஒரு டெடிகேட்டிவ் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் ஆன் டைம், அது எல்லாத்தையும் தாண்டி அவருக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜ் கேரி பண்ணி இந்த கேரக்டர் ரொம்ப சூப்பராக கேரி பண்ணியிருந்தாரு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சரத்குமார் சார்,
தேங்க்யூ ஸோ மச். எனக்கு அவரோடையும் காம்பினேஷன் இருந்தது. ஸோ லைக் ரொம்ப நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு சரத்குமார் சார்ட்டு பேசணும் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நாங்கள் ஃபாரின் ஷெடியூலில் ஒர்க் பண்ணோம். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப ஜாலியாக ஒரு ஃப்ரெண்டோட பேசுகிற மாதிரி இருந்தது. மஞ்சு மேம், வெரி பிக் ஃபேன் ஆஃப் யூ மேம். அவங்களோட வந்துட்டு ஷூட் பண்ணும்போது ஒரு தடவையும் நான் கேரவன் போல நான் மேம் பண்றதை பார்க்கணும், அவங்கள ரசிக்கணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மானிட்டர் கிட்டே உட்காந்துட்டு இருப்பேன். ஸோ லைக் தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் அனாகா, ரைசா அண்ட் பிரவீன், சஞ்சனா, தாரா, காளி வெங்கட் சார் எல்லாத்தோடையுமே ரொம்ப ஜாலியாக இருந்தது ஒர்க் பண்ணுறதுக்கு. ரொம்ப ஃபன்னாக அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஷவந்தி, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தீங்க. அண்ட் அருண், வெரி கூல் அண்ட் ஒரு எனர்ஜெட்டிக் ஒரு சினிமாட்டோகிராஃபர். நாங்கள் வந்து ஷூட் பண்ணும்போது ஐநோ லைக் ரொம்ப கூலாக ரொம்ப எனர்ஜியாக இருப்பார். நாங்கள் ஷூட் ஆஸ் ரியல் பர்சன் அவரும் அதே மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பழகும்போது தெரிஞ்சுது. அண்ட் எடிட்டர் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் விபு சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ஆல்ரெடி எனக்கு பெரிய ஹிட் கொடுத்துருக்கீங்க. இது உங்களோட ஒர்க் பண்ணுற செகண்ட் ஃபிலிம். பட் ரியலி பிக் ஃபேன் ஆஃப் யுவர் மியூசிக். கண்டிப்பாக இந்த படமும் உங்கள் கரியரில் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் படமாக இருக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். செல்வா மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். லைக் அவங்க வந்து ரொம்ப லைக் நம்மளால இவ்வளவுதான் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சா கூட அதை தாண்டி எப்படி ரொம்ப ஈஸியா நம்ம கிட்ட வந்து ஒர்க் வாங்க முடியும்னு சொல்லிட்டு கம்ஃபர்டபுளா சூப்பரா வாங்கிடுவாரு. ஸோ அவரும் சரி அவரோட டீமும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்களோட அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம் சாரு, நெட்டோ, அனுஜ், ஹர்ஷா எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்களோட காஸ்டியூம் டீம் உத்ரா மேம் அண்ட் துர்கா எல்லாருக்குமே லைக் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒன் செகண்ட் பிரசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு டீசர் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ ஸோ மச். Thank you, Atulya. Now, next, can we have our DOP, Arul Vincent, to speak few words? Sir, we welcome you. எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஐம் எக்ஸ்ட்ரீம்லி ப்ரவுட் to be part of this wonderful team and to be sharing the stage with some of the finest actors and technicians. Thank you, Prince Pictures. Thank you, Lakshman sir and Venkateshan sir, for making me part of this beautiful team. Within a very short span of time, I think you have done some amazing films, and I have always looked forward to associating with you, and I am so glad that it happened to be in this film. Thank you so much. Thank you, Manu, for having the faith and belief in me, and for having the conviction that I can do justice to what you have written. And I think when I look back, it's been a beautiful journey, and I think I've discovered so much about myself as an actor in the process. And you have always pushed me to be a better actor, and you've always reminded me of my strength. So I'm very, very grateful, and I hope that I get to work with you again. Thank you so much. Thank you, Arya. You've been a wonderful co-star, and you have been very, very patient with me. And I think in almost all the scenes that we had together, you had some inputs or suggestions to share, which I believe have helped me perform better. So thank you so much for that. And I know the amount of hard work and discipline that has gone into preparing for this film. So I hope all that hard work translates into magic in theaters. And I hope you continue to entertain all of us with so many more good films. Thank you. And Gautam, you've been very, very supportive and very, very sweet. We had only one scene together, but I am glad that I got to work with you. And Atulya and Raisa, again, I am so happy that I got to work with you all. Manju ma'am, I don't know what to say. Like ever since I started watching films,
I've been like, you've been such a celebrated actor, and one fine day I get to, perform with you. So that was very, very surreal. And but the surprising part was uh, how friendly and how humble you were, and how you made me feel on the first day of shoot. I'll never forget that. I am truly grateful, and thank you for inspiring all of us, all the women out there. So thank you so much. Thank you, Sharad Kumar sir, for being part of this film. Thank you, Dibu. Sorry, my order is like all messed up. But thank you so much. Thank you for giving me a beautiful song in this film. And when I heard the final version of the song, I was just hoping that I did justice to what you have created. So thank you so much. Thank you. I don't know who I'm missing out. Thank you, Shravanti. You have made me feel at home each day on set. So thank you so much. Thank you, Charu, and all the assistant directors out there. Thank you, our beloved DOP, sir, Arul Vincent, sir, and Uttara ma'am, the whole styling team, and Pandian, sir. I don't know, like everyone, every technicians and all the members in the unit. Thank you so much. And thank you, each one of you who has taken the time to come and be with us today. Thank you for all the support. I am really sorry if I've missed out somebody because I'm slightly nervous. But thank you so much. Thank you. Thank you, Anaga. ஏன் வந்து கடைசியாக பேச சொன்னார் மனுன்னு எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாரும் பேசுறதை வந்து ஆமோதித்து ஐ அசோசியேட் வித் ஆல் ஆஃப் யூ அண்ட் எவ்ரி திங் வாட் இஸ் செட் இஸ் ட்ரூ அண்ட் நத்திங் பட் ட்ரூத் அப்படின்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னார். மனு தான் சொன்னார், ஜாஸ்தி பேசாதீங்க, கதையை பற்றி பேசாதீங்க, கதையை பற்றி ப்ரொடியூசர் மட்டும் தான் பேசுவார்னு சொல்லி அவர் வந்து புளூட்டோனியம், அப்புறம் எல்லாம் சொல்லி யுரேனியம் புளூட்டோனியம் எங்கே இருக்குது, 1965 கதையை ஆரம்பித்து 70 வந்து ஒழிச்சு வச்சுருக்காங்க. பப்ளிஷ் பண்ணி அமெரிக்காவில் வந்து பப்ளிஷ் பண்ண அந்த பேப்பரை மனு பார்த்தாரு, அது உண்மை, சிஐஏ இந்தியா இன்டெலிஜென்ஸ்னு சொல்லி நாளைக்கு பத்திரிகையாளர்கள் இப்படி ஒன்று இருக்கா, அப்போ இந்தியாவும் அமெரிக்காவும் சரி பண்ணிட்டாங்களான்னு கேட்குற அளவுக்கு ஒரு பிரமாதமான நியூஸை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எங்களுக்கே தெரியாமல் இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு. ஏன்னா we are also involved, part of the crime மாதிரி ஆயிடக்கூடாது நாளைக்கு. எனக்கு தெரிஞ்சுதான் நடிச்சிங்களா தெரியாம தான் நடிச்சிங்களா, இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்க, நியூக்ளியர் டிவைஸ் பண்ணுறதுக்கான புளூட்டோனியமே காணாம போயிருக்கின்றாங்க, இவ்வளோ வருஷமா காணாம போன எங்கே போச்சு அப்படின்னு வந்து குரல் கொடுக்கும் அளவிற்கு நீங்கள் எல்லாம் பிரமாதமாக சொல்லிட்டீங்க. இருந்தாலும் இதில் ஒரு வெரி பிக் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஜோக்ஸ் அசைட் அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மனு அண்ட் டீம், என்டையர் டீம், இட்ஸ் ஹார்ட் ஒர்க். மனுன்னு சொல்லணும், அதுக்கு வந்து ஏபிளி சப்போர்ட்டட் பை பிரின்ஸ் ப்ரொடியூசர் 2 பேரும், வெங்கடேஷ் சாரும் சரி, லக்ஷ்மணும் சரி. அவங்க வந்து போட்டி அடுத்த படத்தில் வந்து ஹீரோலாம் தேவையான இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட்லாம் நடிக்கிறது இல்லை, ஆனால் அந்த ஓனர்ஸே நடிக்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர்லாம் நடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ அவர் பார்த்தாலே கொஞ்சம் பொறாமையாக இருக்குது. ஏன்னா அவரும் பாடியெல்லாம் பில்ட் பண்ணிக்கிட்டு ட்ரிம் ஆகிட்டார். கௌதம், ஆர்யா கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க, அவரை அடுத்த படத்தை கமிட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் படிங்க சார்னு சொல்லிடலாம். இது ஒரு பெரிய எஃபர்ட். மிஸ்டர் எக்ஸை பொறுத்த வரைக்கும் வெரி பிக் எஃபர்ட் அண்ட் தேங்க்யூ மனு ஃபார் கிவிங் மீ தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா மனு வந்து இந்த கதையை சொல்லும் போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இது ஒரு பெரிய ஸ்கேலான படம் தான் உண்மையிலே, லார்ஜ் ஸ்கேல் மூவி. அது வந்து ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து கதையை கேட்டு இதை ஒத்துக்கிட்டேன்னு சொன்னாங்கன்னா அவர் சொன்ன மாதிரி there is something in it, the sacrifices of உளவுத்துறை பற்றி, the intelligence people, the how they work hard. ஏன்னா அவங்க வந்து வெளியே தெரியாத கதாநாயகர்கள், அந்த வெளியே தெரியாத கதாநாயகர்கள் இந்த படத்து மூலம் எப்படி அவங்க வந்து மெனக்கடுறாங்க என்பதை சுட்டி காட்டுகிற ஒரு படம். நிச்சயமாக எல்லாருமே இங்கே ஆக்ஷன் ஹீரோஸ் தான். இந்த ஸ்டேஜில் சில்வா மாஸ்டர் சொல்லவே வேண்டாம், எல்லாரையும் ஹார்ட் ஒர்க் பண்ண வச்சுருக்காரு. அது வந்து என்ன ஒரு சிங்கிள் ஷாட்டை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, அது எப்படி வெட்டி வச்சுருக்கான்னு தெரியாது. பிரசன்னா சார் தனியாக கேட்டுறேன் நான். ஏன்னா சிங்கிள் ஷாட் நல்லா பிரமாதமாக இருந்தது, ஆனால் படத்துக்கு வந்து லென்த்து கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு கட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நடக்கும், அது வந்து சந்தோஷம் தான். வாட் எவர் ஹேப்பன்ஸ் வித் த குட். இந்த படத்தை வந்து நிச்சயம் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் மட்டும் இல்லை, எல்லோரும் ஆக்ஷன் ஃபிலிம் அப்படின்னு சண்டை படத்தை எடுத்து விட்டாருன்னு சொல்லிடாதீங்க. there's a lot of emotions in the entire film which cannot be said now, it will be a spoiler. அந்த இமோஷன் வந்து என்னன்றது படத்தை பார்க்கும்போது the deep relationship, emotions இதெல்லாம் இன்வால்வ் இந்த படத்தில். அந்த இமோஷன் எப்படி இருக்குது, who is fighting whom. ஏன்னா இங்கே சொல்லும்போது கௌதம் கார்த்திக் வில்லன்னு சொல்லிட்டாங்க, அவர் ஹீரோ. இல்லை மேடம் வேண்டாம்ல, கதை சொல்ல வேண்டாம்ல, இதை நான் யூஎஸ்பியாக வச்சுட்டு எந்த மீட்டிங் போனாலும் இப்படி சொல்லிடுறது அது.
ஸோ வெரி சார்மிங் பர்சன். கார்த்திக், ஆர்யா, எவ்ரிபடி இஸ் சார்மிங் ஓவர் ஹியர். அண்ட் ஆர்யா வந்து எல்லாருக்கும் சாப்பாடுலாம் கொடுத்துருக்காரு, எனக்கு அப்படிலாம் கொடுக்கல. ஸ்வீட் வாழ முடியினாங்க, எப்படி ஸ்வீட்டாக இருக்கான்னு தெரியாது எனக்கு, ஏன்னா ஸ்வீட் பாயாக இருக்கலாம், எனக்கு தெரியல. பட் இஸ் ஒர்க்கிங் அவுட் ரியலி ஹார்ட். கார்த்திக் கௌதம் கூட ஒர்க் பண்ணும்போது அவங்க அப்பா கூட ஒர்க் பண்ண மாதிரியான ஒரு ஃபீலிங். சம் ஆஃப் த ரியாக்ஷன் தட் கௌதம் கிவ்ஸ், ஐ ரியலி திங்க் ஆஃப் கார்த்திக். ஏன்னா அப்பாவோட ஞாபகம் எனக்கு உடனே வந்து, பிகாஸ் இஸ் சச் எ க்ளோஸ் படி ஆஃப் மைண்ட். ஸோ இந்த படம் வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை. அண்ட் பிரகாஷ் வந்து நீங்கள் தூங்காமல் அதை பார்த்தது இந்த படத்தோட வெற்றி எனக்கு. கவிதாலாம் அங்கே உட்காந்துருக்கீங்க எதுக்குன்னு தெரில, என்னோட சகோதர சகோதரிகள் எங்கெங்கேயோ உட்காந்துருக்காங்க. ஸோ எல்லாரும் வந்து அந்த படத்தை வந்து சிறப்பாக திரைப்படத்தை வந்து தியேட்டரில் போய் பார்க்கின்ற ஒரு அனுபவத்தை நீங்கள் பெறுவீர்கள். உண்மை இதில் வந்து ஆக்ஷன் மட்டும் இல்லை, எமோஷன் இஸ் தேர் அண்ட் ப்ரொடக்ஷன் வேல்யூ. அண்ட் மனு டெடிக்கேட்டட் பர்சன். மனு வந்து ரொம்ப சாஃப்டாக தெரிவார், அப்படி தான் தெரிவார், அவர் சாஃப்ட் இல்லை. அது சத்தம் போட்டுலாம் பார்த்தீங்கன்னா இந்த தியேட்டரையே தாங்காது. அதெல்லாம் பார்த்துட்டேன் நான், ஏன்னா சீன் மனு டென்ஸ் பர்சன், அதாவது ஒர்க்கில் அந்த மாதிரி பண்ணி எல்லாரையும் மெனக்கடை வச்சு எல்லாரையும் ஒர்க் பண்ண வச்சு எவ்ரி நியூஆன்சஸ் ஆஃப் த ஃபிலிம் இஸ் வெரி கிளியர்லி சிசல்டு பை ஹிம் சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லாருமே வந்து சிறப்பாக. அது மட்டும் இல்லை, இங்கே எல்லாரும் பேரையும் சொல்லணும். அருள், ராஜீவன், பிரசன்னா எல்லாருமே. அருள் வந்து தலையை பிச்சுக்கிட்டாருனாங்க, தலையில் எது இருந்தால் பிச்சுக்கலாம், ஒன்றும் இல்லாத ஏற்கனவே பிச்சுட்டிங்கன்னு தெரில எனக்கு. என்ன அருள் எல்லாம் தலையை பிச்சுக்கிட்டாருன்னு தலையை பார்த்தேன் நான். அதனால் அருள் இஸ் கிரேட் கேமராமேன். அவர் ராஜீவன் சொல்லவே வேண்டாம், ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ராடினரி ஆர்ட் டைரக்டர்ஸ் ஆர் கண்ட்ரி ஹஸ் காட். அண்ட் கதாநாயகன் தீபு, ரியலி லவ்லி சாங். இதை பார்க்கும்போது நான் வந்து ஒரு காதல் காட்சி எனக்கு கொடுக்குறேன்னு வருத்தம் இருக்குது எனக்கு. சரி, பார்ட் 2 எடுக்கும்போது பண்ணிடுங்க அதை மனம் ப்ளீஸ், அது கொஞ்சம் பார்த்துங்க, சாட்டிஸ்ஃபை பண்ணுங்க. எல்லாருக்கும் நன்றி. பத்திரிகை சகோதரர்கள் ஆர்வமாக ஒரு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அமர்ந்திருக்கீங்கன்னு சொன்னாலே யூ ஃபைண்ட் சம்திங் இன்ட்ரெஸ்டிங் இந்த ஃபிலிம். அண்ட் டெஃபினெட்லி இந்த படம் வந்து ஒரு நல்ல படமாக அனைவரும் பாராட்டுகின்ற படமாக அமையும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நன்றி, வணக்கம். வணக்கம். இங்க எல்லாரும் பேசுனது மாதிரி அவ்வளவு அழகா ரொம்ப ஃப்ளோவில் இவ்வளோ நிறைய விஷயங்கள் பேசணும்னு எனக்கு ஆசை இருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ டோன்ட் திங்க் ஐ ஹாவ் த டேலண்ட் ஃபார் தட். ஸோ ஐ வில் கீப் இட் ஷார்ட் அண்ட் சிம்பிள். மிஸ்டர் எக்ஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம். அண்ட் இட்ஸ் என்ன, அந்த படத்தை சம்பந்தப்பட்ட எல்லாமே எனக்கு புதுசு தான். அந்த படத்துல அது ஹேண்டில் பண்ற விஷயமா இருக்கட்டும், அந்த படத்துல பேசுற அந்த கான்வர்சேஷன்ஸா இருக்கட்டும், எவ்ரிதிங் அபவுட் த ஃபிலிம் வாஸ் நியூ டு மீ. ஸோ அதை ஷூட் பண்ணும்போதும் ஐ வாண்ட் டு ஸ்பெஷலி மென்ஷன் மனுஸ் பேஷன்ஸ். ஏன்னா ஒவ்வொரு சீன் எடுக்கும் போதும் ஹீ வுட் ஹாவ் டு, அந்த படம் என்ன, அந்த படத்தோட கதை என்னன்னு he would have to give a whole narration before every scene. So அதுக்கு வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் மனுவுக்கு. அண்ட் the cast, the entire cast and the entire crew, அதுல நிறைய பேரை நான் இங்க பார்த்துட்டு இருக்கேன். So many known and faces that I have enjoyed spending time with. So எல்லாருக்கும் lots and lots of love. We have such beautiful memories together. ஒரு group of friends கூட சேர்ந்து ஒரு படம் ஷூட் பண்ற மாதிரி இருந்தது. ஸோ ஈவன் தோ அந்த நிறைய சேலஞ்சஸும் நிறைய ஹர்டில்ஸும் எல்லாம் பல விதத்திலும் இருந்த போதும் we managed to pull it through. I mean entirely because of ஒரு டீம் ஒர்க், ஒரு டீம் ஸ்பிரிட், அந்த ஒரு the sense of togetherness இருந்ததுனால I think Manu was the captain of that, அந்த ஒரு கேங்கோட கேப்டன் மாதிரி இருந்து he handled everything. He எல்லாம் அவ கைக்குள்ளே வச்சு he handled it very smoothly and we pulled it through, and I'm sure we'll end up making a beautiful film together. And இங்கேயும் ஆடியன்ஸ்லயும் இருக்கிறவங்க இந்த படத்துல கலந்த எல்லாருக்கும் I want to extend my heartfelt love and thanks, and especially to Prince Pictures for giving this film the scale that it actually deserves. இந்த படம் நாங்க ஒர்க் பண்ணும்போது என்ஜாய் பண்ண மாதிரி நீங்க பார்க்கும்போதும் அதே ஒரு என்ஜாய்மெண்ட். அண்ட் ஐ வுட் ராதர் see a theatrical experience. வந்து உங்களுக்கு இந்த படம் தியேட்டர்ல வந்து கண்டிப்பா பார்க்கணும். எல்லாரும் இந்த மீடியா வழி பார்க்குற ஆடியன்ஸ் யாரா இருந்தாலும் இந்த தியேட்டர்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ப்ளீஸ் மேக் ஷூர் தட் யூ எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் ஃபில்ம் இன் தியேட்டர்ஸ். ஸோ ஐ ஜஸ்ட் விஷ் அண்ட் ஐ நம்புறேன் நான் இந்த படம் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா பிடிக்கும் நான் நம்புறேன். அண்ட் ஐ really want seek all your blessings and support. Thank you so much. Thank you. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு என்னோட இயக்குனர் மனு தான். ஸோ அவருக்கு என்னோட தேங்க்ஸ். அது வந்து அவர் நாங்கள் 2 பேரும் சந்தித்தது முதல்ல என்ன எறிந்தால் படத்தில் இருந்து
அப்போவே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு இன்செட் பாய் தான். அங்கேருந்து ரொம்ப க்ளீனாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருவார் எல்லாத்தையும். ஃபைட் மாஸ்டர் வந்தால் அவருக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத அவரே சொல்லிடுவார். ஸோ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருவார். கேமராமேன் வேணா வந்தால் அவருக்கு என்னென்ன தேவைங்கிறத அரேஞ்ச் பண்ணி வச்சுருவார். இப்போ எல்லோரும் சொன்ன மாதிரி தான். ஸோ இப்படி எல்லாருக்கும் என்னென்ன தேவைங்கிறத அரேஞ்ச் பண்ணி வச்சுருவாரு. ஆனால் அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ணுற அந்த ஒரு ப்ரொடக்ஷன் டீம் ஸ்ரவந்தி மேடம் வச்சுருப்பார். அவங்களெல்லாம் பெண்டை நிறுத்திடுவார். அவங்க அப்புறம் சாரு மேடம் இவங்களெல்லாம் வந்து பெண்டை நிமித்தி வேலை வாங்கி ஃபைட் மாஸ்டருக்கு நல்லபடியாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருவாரு. ஸோ இப்படி தான் ஒவ்வொருத்தரையும் ஒரு பார்த்துக்கிற விஷயம். ஏன்னா அவரோட டீமை வருத்தி எல்லாத்துக்கும் பயங்கர சப்போர்ட் பண்ணி வச்சுருந்தார். இப்போ நீங்கள் நம்ம லக்ஷ்மண் சார் சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற எல்லாருக்கும் சண்டை எடுத்தாச்சு. எல்லாருக்கும் சண்டை எடுத்து நான் கேட்டேன், இதுக்கு இடையில எப்படி சீன் வைப்பீங்க அப்படின்னு. மாஸ்டர் எழுத்து அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த படமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனாக தான் இருக்கும். நம்ம படம் தான். ஸோ இதில் லக்ஷ்மண் சார் பற்றி சொல்லணும்னா, நான் ஒரு அனுபவம் இருக்குது. ஒரு கதை பேசச்சில் போயிருந்தோம் அவர்கிட்ட. அவ்வளோ ஈஸியாலாம் அவரை சமாளிச்சுட்டு வந்துட முடியாது. பட்